எனக்கு நீட்டா பிடிச்சிருக்குது. முன்னே தெரிஞ்சு போச்சு. பேசி முடி வச்சிருப்ப பேசி மாட்டி பெரியர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம இனமான சொன்னங்கள் எல்லாம் அரகீரை சிறுகீரை முளகீரை இந்த வங்காளி அம்மனுக்காக வேண்டி 1ஆம் ஆண்டு படைப்பா இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இன்றிரவு இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து இளைஞரணி ஆதியை மறந்தா வேதி வரும் வீதி அடங்கி போயிடும். ஆதியை மறக்காம தொண்டு தொட்டு வந்த கலைய இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றிரவு இந்த புண்ணிய சரித்திரத்தை நல்லாட்டி கொடுத்த அத்தனை புண்ணியம் வழங்கும். அவர் என்ன நினைக்கிறார்? இந்த நாடகத்தை அங்கேயும் செய்து கொடுத்த
நமது அருமை சொந்தங்கள் எல்லாம் அவருடைய ஆண்மான பக்கம் கொண்டு பெண்மான பக்கம் பத்து பருகி அவங்க கூட்டம் முடியாம கொண்டு போடாம இந்த அன்னையினுடைய அருளால எல்லாரும் எல்லா வளமும் பெற்று அவங்க நீடூழி வரணும். அந்த கூத்துட்டு இளைஞர் மட்டுமா கூத்து மாட்டிக்கிறாங்க. அவங்களாம் ஒரு சீட்டு கூட இல்ல, எல்லாமே போயிட்டாங்க. நம்மளையும் ஒரு முகரன்னு சுத்து வத்தா விழுந்து வந்திருக்கிறாங்களே, அவங்களும் ஒரு வாத்துக்கு எந்திரிச்சு பயிர் போறாங்க. அறைகளா அந்த கூத்து விட்டைகளே வாத்திட்டு இருக்கிறாங்க. நம்மள யாருமே கண்டுக்கலன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாங்களா, அப்படித்தான் நாமளும் போக வேண்டியதான். அப்படியே மைக் வச்ச மாதிரி எதிரொலிக்குது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு கொடுங்க பார்க்கலாம். நாங்களும் வாங்கின காசு வேலை செஞ்சுட்டு போயிடறோம். ஏங்க அதாங்க நொட்டுங்க அதாங்க. அப்புறம் நீங்க அப்படி எதுக்கு வந்தீங்க? வந்ததே 4:30 மணி. அப்ப நானே பேசிட்டா உங்களுக்கு என்ன வேலை? இவன் சொன்ன மாதிரி எங்களையும் ஒரு முகரன்னு பார்க்க வந்த அருமை பெரியார்களே, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போர் போட்டு விட்டுருக்கோம். உண்மையிலே இவங்க தானே தெய்வம். ஒரு வாரம் அறியாம வெடியுமே நம்ம மூஞ்ச பாக்குறதா காலையில உங்களுக்கு என்னதான் பேசணும் உங்களுக்கு ஏன் சொல்றா? காலையில நான் 2000 வாங்கிட்டு போவேன், நீங்க 1800 வாங்கிட்டு போவீங்க. அப்படி என்னத்த வாங்கிட்டு போறாங்க பாவம். நம்மள பாக்கணும் வேண்டுதலையா வச்சிருக்காங்க. அவங்கள வாத்துங்க, கூத்து விட்டீங்க காத்துக்கிட்டு வாயை திறந்து பேசிக்கிட்டே வாயில பேச விட்டா பேசிக்கலாம். பேசுறப்ப பேசுறேன்னு சொல்லிதான் நீட்டு மாட்டலாம் இருக்குமா, அது வாங்கி எங்க நாடகத்தை கண்டுகளிக்க வந்த இந்த அருமை சொந்தங்கள் எல்லாம் இந்த அன்னையினுடைய கிருபையால நோய் நொடி இல்லாம எங்களுடைய நாடகத்தை காண வந்திருக்கோம். பெரியார்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, வயசு வந்த பிள்ளைகளே, வயசு வராத பிள்ளைகளே, வயசு ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, காலையில எப்படியாவது நாளை காலையில் சேர்ந்துதான் சும்மா போடும் பிள்ளைகளை அங்க மேற்கிட்டான். வயசு வந்த பிள்ளைகளா, வயசு வராத பிள்ளைகளா, வயசுக்கு எப்படா எல்லாம் என்று எங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, திருமணமான பிள்ளைகளா, திருமணம் ஆகாத பிள்ளைகளா, திருமணம் எப்படா அப்பா செய்து வைப்பார் என்று எங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த பிள்ளை பத்தீங்களா, பிள்ளை பக்காதீங்களா, பிள்ளை எப்படா பக்கலாம் என்று அடிவிட்டு நன்றி வணக்கம். அப்படி போட்டு விட்டா தான் எல்லாத்தையும் வாத்திட்டா கோமாளி சொல்லி 6 மேல எதிர்த்து போக மாட்டாங்க. நல்லா இருக்கட்டும்பா, நல்லா தான் நாம நல்லா இருந்தா தான் நீங்க வந்து ஆடி இருக்க முடியும். அதனால நண்பா, இன்னும் இந்த இரவு நேர வேளையில் எப்படி 10 மணி இருந்து சின்ன இப்ப வந்துட்டு எல்லாம் இப்பதான் போயிட்டு எழுந்திருக்கிறாங்க பாவம். யாருன்னு கேட்டல இல்லையா பின்னாடி கை வைக்க விடாதீங்க. என்ன கூத்து வச்சிருக்கீங்க? நான் தெரியும் முன்னாடி சொல்லிருக்க மாட்டேன். கேட்கணும்ல என்ன நாடகங்க இன்னைக்கு நடக்கிற நாடகம் தானே. ஆதிபராசக்தி அவதரித்த அவதாரங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. காஞ்சியிலே காமாட்சியாகவும் மதுரையிலே மீனாட்சியாகவும் இந்த வடக்கே பிறந்த வடபத்ர காளியம்மன் இவ வரலாறு நம்ம சொல்லி மாளாது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 1000 சிரத்தோடு 2000 கரத்தோடு ஆதிசக்தி மகமாயா ஜனனமானதா புராணங்கள் சொல்லுகிறது. எத்தனையோ அவதாரம் எடுத்த அந்த ஆதிசக்தி ஏன் மகமாயா ஜனனமானாள் என்பதுதான் இன்னைக்கு நடக்கிற வரலாறு. காளியை வடபுறம் நிறுத்தி வடபத்ர காளியை நம்ம தரிசனம் பண்றோம். அதே மாரிய கிளபுரமான இருக்கு, இவதான் மகமாயின்னு கும்பிடுறோம். இவங்க 2 பேரும் ஒரே முகமா இருந்த ஒரே நிலையோடு இருந்தால் என்ன, ஒரே பக்கமா தான் திரும்பி இருக்க வேண்டியது. அதான் இந்த கதையினுடைய வரலாறு. இன்னைக்கு நடக்கிற நாடகம் காளி மாரி சண்டை அல்லது மதிசூரன் விதிசூரன் சண்டை. ஒரு சண்டை முடிஞ்சு போச்சு. இப்ப காளியும் மாறி ஏன் சமர் புரியுறாங்க? ஏன் இப்படி வாசல திருப்பி வச்சாங்க?
அப்பா அது நான் சொல்லிவிட்டு போயிருப்பேன். என்ன யாரு கேட்டியா? சூடு பிடிக்குது. என்ன யாரு கேட்டிய? திருமதி மாநகரை ஆண்டு பிடித்து வரக்கூடிய 6000 மாண்டியம்மனுக்கு அடியா திருமகளாக பிறந்த அந்த அள்ளியுடைய பேர புள்ள நான் தான் குணசேவன். எங்க நாடு மதுரை மாநகரம். மதுரை. ஆமா. நான் மதுரை மாநகரத்துடைய இளவரசன் அள்ளியனுடைய பேர புள்ள. உங்க அப்பா யாருங்க? அதுதான் மறந்துட்டேன். 6000 பாண்டிய மன்னருக்கு அடியா திருமகளாக பிறந்த நான் அள்ளிக்கு பேர புள்ள. ஏப்பா அப்படி 50,000 60,000 விட்டு செலவு பண்றாங்க, ஏப்பா அப்படி கத்தனை பண்றீங்க? ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் விடுறீங்களா? பாலா போன குட்டிலாம் நாங்க கொண்டு போய் இடம் சேர்த்து கொண்டு போய் ஏதாவது பண்ணிட்டு போயிருவோம். முடிக்கிறீங்களா? எந்த இடம் சேர்த்துற? நீங்க கொண்டு போய் நான் நோம்பி போறது சட்டோட்டமா எடுத்து நோம்பி தான் கண்டுவாக முடியும். நம்ம கிடைக்கணும்ல. இப்படி அள்ளியோடைய பேர பிள்ளையா கிடந்தோம். இந்த புள்ள நான் யாருக்கு ஜனனமானே? அப்பா யாருன்னு கேட்டேன். தாய் தந்தை சொல்லிவிட்டு தான் போங்க. தெரியுதுங்க, சொல்லிவிட்டு தான் போவீங்களா? அப்படியே கூட போனாலும் போயிருக்கீங்க. ஆட்டி அள்ளி உங்களை பெத்தெடுத்து தாய் தந்தை யாருன்னு கேட்டேன். ஆனால் பஞ்ச பாடம் வாய்ந்து என்னங்க காலி படத்துக்கு தெரியல. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். அதுல 20க்கு முறையோன் 20க்கு மூன்றும் எல்லாம் இந்த பீக்கர் சந்திலே தான். இங்க வா குட்டி, இங்க வா. நின்றான் வந்து இங்க வா. கண்ணாடி ஏறேன். இங்க வா, உனக்கு செட் பண்ணி விடுறவா. நீ வந்து இந்த பக்கம் ஓடி ஆடிக்கிட்டு ஆனால் அழகுமன்னன் அர்ஜுனனுக்கும் அழகுமன்னன் அர்ஜுன மகாராஜனுக்கும் அள்ளி மகாராஜனுக்கு ஜனனமானவர் தான் எங்க அப்பா. யாருங்க? யாரு அது? மானுலகிலே ஒரு இந்தியன். அவர் தேவகாந்தி ஆட்சி புரிகிறார். அவர் பேரு தேவேந்திரன். எங்க அப்பா அந்த பூலோகத்துக்கு ஒரு இந்தியன். அவர் தான் குலேந்திரன். தந்தை குலேந்திரன். உங்க தாய் யாருங்க? சிங்கதேசாய் செய்தவனுக்கும் அதாவது துரியோதனன் தங்கையா விளங்கும் துச்சனைக்கு பிறந்த எங்க அம்மா கலந்தாரி. கலந்தாரிக்கும் எங்க அப்பா அழகு புலேந்திரனுக்கும் நாங்க 2 பிள்ளைங்க. எனக்கு முன்னாடி பிறந்தார் சிறையிலே பிறந்தவர் சின்ன அர்ஜுனன். இவர் ஒரு அர்ஜுனன். இவர் தான் 2 குணசீலன். 2வதா நீங்க பிறந்தீங்க தான் குணசீலன். ஆமாடா. இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? நான் மதுரை மாநகரிலே வாழ்ந்து வருகிறேன். மதுரையில இருக்கீங்க? ஆமா. மதுரைக்கு ஒரு பெருமை இருக்குடா. உங்க அப்பா ஊரு அதே தானா?
உங்க அப்பா ஊரு அதே தானே மதுரைன்னு கேட்டேன். ஆமாடா அள்ளிக்கு புள்ள எங்க அப்பா அழகு புள்ளைங்கிறேன். நானும் அதே ஊர் தான், எங்க அப்பனும் அதே ஊர் தான். சரி உங்க தாத்தாவளா? எங்க தாத்தாலாம் வேற ஊரு. என்ன குழப்பம் இருக்கலாம். இப்ப நீ வாழ்ந்து நாளைக்கு செத்து கட்டலான்னு இருப்பாங்க. இந்த புள்ள பிறந்து வளர்ந்த ஆளாகி நான் பள்ளியினுடைய பருவம் அல்லவா, சூரியன் உதயமாகி மாலை அசமாக வரை அயலாத்து பாலோட விளையாடி ஓடி விளையாடுவது என்னுடைய வழக்கமா இருக்கு. இருந்தாலும்